என்ன ஜெரிஃபா, கெஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, காப்பி போடுற இவ்வளோ நேரமா? இருங்க எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, சக்கரை எடுக்க போறேன். என்னம்மா பால் எல்லாம் இங்கே இருக்கு, வெறும் தண்ணி தான் இங்கே இருக்கு. ஏன் என்ன? நீங்க சும்மா இருங்க, அவங்களுக்கு இது போதும். நம்மளுக்குலாம் வேண்டாமா? நம்மளுக்கு போகாதான் மீதி வந்து உங்களுக்கு கொடுக்கணும். உனக்கு இப்படி யாராச்சும் தண்ணியா டீ கொடுத்தா எப்படி யோசிப்ப? சரி ஏதோ பண்ணு, சீக்கிரமா கொண்டு வா, அது போதும். அப்பாடா 3 நாள் லீவ், ஜாலியா ரிலாக்ஸா இருக்கலாம். அப்பா நம்ம நாளைக்கு எங்க போறோம்? அப்பா அதான் 3 நாள் லீவ் இருக்குல்ல, ஏலகிரி போயிட்டு வரலாமா? சரி அப்போ காலையில் போகலாம், சீக்கிரமா கிளம்பணும், ஓகேவா? ஐ ஜாலி. நம்ம காலையில் கிளம்புறோம் அப்படின்னா இப்போவே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதான் மேய்டு வருவாங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நம்ம கிளம்பிடலாம். அவங்களுக்கு அப்போ லீவ் கொடுக்கலையா? 3 நாள் லீவில் நம்ம மட்டும் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம்ல, அவங்களும் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. வேலை தான் ரொம்ப இல்லையே, நமக்கு ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கக்கூடாதா? எப்படியோ சம்பளம் கொடுக்க போறோம், அவங்க வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு தான் போட்டுமே. சரி ஓகே, காலைல சீக்கிரம் கிளம்புங்க, அது போதும். பாத்தீங்களா, இது மாதிரி தான் நம்மள நிறைய பேர் செல்ஃப் லவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நான் எனக்கு மட்டும்தான் சொல்லி வாழ்ந்து வருகிறோம். நம்மளை நாமே அதிகமாக நேசிக்கிறதுனால நம்மளிடத்துல குறைகளும் நம்ம பண்ற தவறுகளும் நமக்கு தெரியாமலேயே போகிறது. மற்றவங்களை நமக்கு ஈக்குவலாக லவ் பண்ணவும், அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவும் நம்ம தவறுகிறோம். தனக்கு பின் தான் தானமும் தர்மம்னு இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா பைபிள்ல மத்தேயு 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. நம்மள நாம எவ்வளவு நேசிக்கிறோமோ அது போலவே மற்றவங்களையும் நேசிக்கணும். நமக்கு நாம என்ன செய்யணும், மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது போல நாமும் மற்றவர்களை நேசித்து நடப்போம். ஆதரவன் கேட்க கடவன்.